என்னோட நேம் பானுப்ரியா. நான் ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராமில் தான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் இன் பிட்வீன் நான் வந்து ரெட்மி இன்டீரியர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் டேட்ஸ் கிடைக்கல. ஸோ நாங்கள் எங்களோட வீடு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஒரு டேட் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தோம். 15 டேஸ் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு 10 to 12 டேஸ்லேயே எனக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பண்ணது எல்லாமே வந்து எங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டோம் கிளியராக. நாங்கள் கூட கூட இல்லை அவங்க பண்ணும்போது. ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ டிவி யூனிட்டில் இருந்து நிறைய சேஞ்சஸ் நாங்கள் இன் பிட்வீன் கொடுத்துட்டே தான் இருந்தோம். பட் ஸ்டில் எல்லாமே அவங்க கோப்பப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொன்ன டைமுக்குள்ளேயே எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் கிச்சனோடது தான். ஸோ கிச்சனுக்கு அவங்க கலர் கொடுத்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷனோட அவுட்புட் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இன்னும் நிறையா பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது, எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ அதுவுமே இன்னும் ஃப்யூச்சரில் ஆட் ஆன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ரெட்மி இன்டீரியர்ஸை தான் காண்டாக்ட் பண்ணுவேன் நான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரெட்மி இன்டீரியர்ஸ். ஹாய், ரெட்மி இன்டீரியர்ஸ். இதில் சைட் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர் நகர் சொல்லி ரெட் ஹில்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இங்கே வந்து 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா. இதில் வந்து ஃபுல் அண்ட் யூபிவிசியில் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிவி யூனிட்டுங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 12x11, சீலிங் ஹைட் 11, லென்த் இப்போ 12 feet. ஓகேங்களா. கம்ப்ளீட்டாகவே பேனலிங் ஒர்க் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடில் ஷோகேஸும் கீழே வால் பாக்ஸும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா. அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங்கில் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள ஹேட்ஸஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி மெட்டீரியலுங்க. ஓகேங்க. ஒயிட் வித் டீக் கலரில் இந்த லெஃப்ட் சைடில் பில்லர் வருதுங்க. அந்த பில்லர் அப்படியே ஹைட் பண்ணுற மாதிரி ஃபுல் கம்ப்ளீட்டாகவே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கு பாருங்கள். லோகோ ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம ஒரு ஒரிஜினாலிட்டாக டிசைன்ஸ்லாம் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்ஸு உள்ள லைட்ஸு ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்து பாருங்கள். டிவி இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 65 inches. இது மோர் தென் ஒரு 100 inches வரையும் நம்ம மாட்டலாம். ஓகேங்களா. ஸோ அந்த வாலுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சூப்பராகவே இருக்குது பார்க்குறக்கு. இது வந்து ஒயிட் வித் டெக்ஸ்சருங்க. ஓகேங்களா. இது சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே உள்ள கிளாஸ் செல்ஃப்ஸ், பூஜா அப்படியே ஒரு உட்டன் வித்து ஒயிட் கலரில் பண்ணியிருக்கும் பாருங்கள். அப்படியே உள்ள பெட்ரூம் என்ட்ரன்ஸ்லேயும் வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். உட்டன் கிரெயின்ஸ் பாருங்கள். அப்படியே உட்டன்ஸு ஒரு கோல்டன் கலர் பீகாக் ஹேண்டில்ஸு ஒரு கார்விங் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உள்ள கம்ப்ளீட்டாகவே ஒரு கோபுரம் மாதிரி செட் பண்ணி மேலே கலர்ஸும் கொடுத்துருக்கு. ஸ்பாட் லைட்ஸு, கீழே ஒரு ட்ரே, டோர்ஸு. ஓகேங்களா. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த பூஜா சைஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக பண்ணுறீங்களோ, ஒரு 3.5 to 4 feet பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. ஓகேங்களா. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட் பண்ணாதீங்க. பூஜா பொறுத்த வரையுமே மேக்ஸிமம் ஒரு 4 feet வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய திங்ஸ் உள்ள வச்சுக்கலாம். பூஜா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேசஸாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்குங்க பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்குன்னு வந்து நாப்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி கோல்டனில் பாருங்கள். அப்படியே கிச்சனில் உள்ள என்ட்ரு ஆகும்போதே ஃபுல்லாக பேனலிங் பண்ணி ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்கு. செல்ஃப்ஸ் எல்லாமே ஓப்பன் செல்ஃப்ஸ் தான், எல்லாமே கிளாஸில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகேங்களா. ஏன்னா நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த கலர்ஸ் தான் மேட்ச் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. செல்ஸ் ஓப்பன் செல்ஸு. இப்போ பூஜா வித் அட்டாச் ஆனால நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே டோட்டலாக 11 feet சொன்னேன் இல்லைங்களா சீலிங் ஹைட்டு. 11 feetக்கு அப்படியே ஒரு பேனலிங் பண்ணி ஓப்பன் செல்ஃபில் கிளாஸ் செல்ஃப்ஸ் கொடுத்து ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி தான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித்து லைட் பிஸ்டா கலரில் க்ரீன் கலரில் யூனிட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்து சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸில் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸில் கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டு, அக்வா கார்டு அப்படியே ஹைட் பண்ணி ஒரு கிளாஸ் பேட்டர்ன் பாருங்கள். ஓகேங்களா. எங்கேயுமே விசிபிள் இல்லாத மாதிரி ஒரு கிரே கலர் பேட்டர்ன் கிளாஸ் கொடுத்துட்டு செல்ஃப்ஸ் எல்லாமே ஒரு உட்டன் கலரில். ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு க்ரீன் வித் உட்டன், அப்படியே மேலே க்ரீன்
ஹேண்டில் லாஃப்ட்டில் வந்து ஹேண்டில் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே வந்து கீழே பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்பில்டாக. டோர்ஸ் இங்கே வந்து ஒரு 5 டேண்டம் பார்ட்ஸ் போட்டிருக்கோம். இது கட்லரி ட்ரே சொல்லுவாங்க. கீழே வந்து பிளேட்ஸு, பிளேடு அந்த டேண்டம் பாக்ஸ் வந்து இந்த பிளேடு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து ரெடிமேடு தான் இருக்கும், அது வாங்கி நம்ம பாக்ஸில் ஃபிட் பண்ணுறது தான். எல்லாமே இந்த ட்ராலி அந்த டேண்டம் பார்ட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் தான், நமக்கு என்ன யூசேஜோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேண்டம் பார்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கலர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் கலர் பாக்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் கலருங்க. அந்த பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே பேட்டர்னில் சென்டரில் உட்டன் கலர் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாகவே க்ரீனிஷில் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த க்ரீன் வித் பிளாக் ஹேண்டில் கொடுக்கும்போது எப்படி பார்க்க நல்லா இருக்குது. இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸில் கொடுத்துருக்கு. டோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வந்துட்டுமா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னால நம்ம இங்கே இந்த ஸ்பேசஸ் இருக்கிறது அந்த மாதிரி நம்ம இங்கே ஓப்பன் செல்ஃப்ஸ் கொடுத்து ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா. அந்த சைடு ஐடா இருக்கிறக்கும், இந்த சைடு திங்ஸ் வைக்கிறதுக்கு மாதிரியும், அந்த மாதிரி காஸ்மெட்டிக் அந்த மாதிரி அந்த வேசஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள். ஹேங்கிங் லைட்ஸு ஃபுல்லாகவே ஒரு உட்டன் தீமில் அப்படியே ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது உட் இல்லைங்க, எல்லாமே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க, டெக்ஸ்சர் குவாலிட்டி பாருங்கள். இந்த அட்டாச் வித் பூஜா பார்க்கும்போது சேம் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனே அழகாக காமிச்சிடும். ஸோ அது அந்த மாதிரி தான் இந்த வீடும் பாருங்கள். ஒரு உட்டன் கலர்ஸ், ஒரு ஒயிட்டு, ஒரு க்ரீன் வரும்போது பார்க்க நல்லா இருக்குது. அந்த க்ரீன் கரெக்டாக மேட்ச் ஆகும்போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடு பார்க்கும்போது தாராளமாக க்ரீன் பண்ணலாம். க்ரீன் கரெக்டான கலர் சூஸ் பண்ணும்போது உண்மையாகவே நல்லாயிருக்குங்க. மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கே வந்து 4 டோர் வார்ட்ரோப் வித் லாக் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த வார்ட்ரோப் வந்து இன்பில்டாக உள்ளே போயிடுச்சுங்க. ஓகேங்க. ஸ்பேஸ் உள்ளே போகிறதுனால நம்ம உள்ளே செல்ஃப் வச்சு நம்ம அதுக்கு ஈவனாக இந்த வாலுக்கு ஒரு 2 இன்ச் 3 இன்ச் தான் இருக்கும், அது பாக்ஸ் மாதிரி எடுத்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. வெளியே வராமல் இன்பில்டாக உள்ளே செல்ஃப் வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக லாஃப்ட் வித் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம் 4 டோரில். ஓகேங்களா. பாருங்கள் ஃபுல் ஒயிட். ஏன்னா நம்ம கலர்ஸ் ரூம் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லேவெண்டர் கலர் கொடுத்துருக்காங்க, லைட் வித் டார்க் கலர். பெட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா டார்க் சைடும், இந்த ரூம் கம்ப்ளீட்டாகவே லைட் லேவெண்டர் கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சாக ஒரு ஃபுல் ஒயிட்டில் டெக்ஸ்சரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பிளாக் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்டு உள்ள திங்ஸ் இதை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணல. ஓகேங்களா. இது கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க, ஒயிட் வித் டெக்ஸ்சர் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ரூம் வந்து கிட்ஸ் ரூமுங்க. இந்த கிட்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே ப்ளூ கலர்ஸ் வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒயிட் வித் டர்க்கிஷ் ப்ளூவில் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்சர் குவாலிட்டிங்க யூபிவிசி. இங்கே எல்லா ரூமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். பார்க்க ப்ளைவுட் ஃபினிஷிங்கில் இருக்கும் பாருங்கள். எல்லாமே யூபிவிசி தான். ஓகேங்களா. அப்படியே டோர்ஸில் பிளாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இங்கேயும் லாஃப்ட்டில் பாருங்கள் ஈவனாக ஒரே சேமில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஃபினிஷிங் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று உட்டன் டைப்பு, ஒன்று டோர்ஸ் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஓகே. இங்கே வந்து சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கு. அதனால தான் டோர்ஸ் எல்லாமே இன்பில்டாக ஒரே மாதிரி அலைன்மெண்ட்ஸ் சேமாக இருக்குது பாருங்கள். மேலே ஒயிட்ஸு, கீழே வந்து ப்ளூ கலர் டர்க்கிஷ் ப்ளூவில் பண்ணியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாகவே இங்கே எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா கீழே பார்த்துப்பீங்க எல்லாம் லிண்டல் போட்டாங்க. இங்கே கம்ப்ளீட்டாக எம்டி ஸ்பேஸில் நம்ம 2 சைடுமே விண்டோவுக்கு லெஃப்ட் ரைட் சைடு எல்லாமே வார்ட்ரோப் கொடுத்து மேலே அப்படியே லாஃப்ட் கொடுத்துருக்கும் பாருங்கள். அது வந்து ஒயிட் வித் உட்டன் தீமில் பண்ணியிருக்கும் பாருங்கள். எல்லாமே டெக்ஸ்சர் தான், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு விண்டோ கீழே அப்படியே ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். கீழே இதுக்குள்ளேயே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. பாருங்கள் ஒரு சென்டரில் விண்டோ வரனால சென்டர் பார்ட் மட்டும் ஒரு உட்டன் தீம்லேயும் 2 சைடுலையுமே ஒயிட் கொடுத்துருக்கோம். ஏன் ஒயிட்னா அந்த ரூம் கலரும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு. ஓகேங்களா. ஒரு பீச் ஆரஞ்சு அந்த கொடுத்துருக்காங்க. அதுக்கு உட்டன் கலர்ஸ் கொடுத்தா மேட்ச் ஆகாது, ஹார்டாக தெரியும். அதுக்கு வேண்டி தான் டோர்ஸ் ஒயிட் கொடுத்துருக்கோம். இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒயிட் கலர் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குதுங்க. ரூம்ஸ் கலரும் அந்த பண்ண போகிற தீமும் நல்லா இருக்கு பாருங்கள். கபோர்டு ஒர்க்கும் நல்லா இருக்கு பாருங்கள். இந்த பிளாக் ஹேண்டில் ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது பாருங்கள். உட்டன் கிரெயின்ஸும் இந்த உட்டன் கிரெயின்ஸ் பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு அப்படியே உட்டு தாங்க, உட்டு மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள். எல்லாமே கம்ப்ளீட்டாக யூபிசி. நம்ம எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி யூபிஸில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த செலக்டிவ் கலர்ஸ் அதை எடுத்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி அந்த கலர்ஸில் மட்டும் தான் நாங்கள் எல்லாமே எல்லா கஸ்டமர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி டிசைன்ஸ் வீடு நம்ம அமைப்பு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டினா விட நம்ம அதுக்கு அந்த கலர்ஸ் கொண்டு வந்து உங்கள் வீடு அழகாக காமிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம இன்டீரியர் பண்ணி. அதனால் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணுங்கள். நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக பிளான்லேருந்து டிசைன்ஸ்லேருந்து கலர்ஸ்லேருந்து உங்களுக்கு யூஸுக்கு தகுந்த மாதிரி கபோர்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இன்டீரியர் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி யூபிசி மெட்டீரியலுங்க. ஓகேங்களா? பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸாக இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடு கட்டிட்டு இருந்தவங்களும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெட்மி இன்டீரியர்.